வணக்கம். தம்பசிட்டி மெதடிஸ்ட் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில் எதிர்வரும் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையை எதிர்கொள்ள உள்ள மாணவர்களுக்கான ஆற்றுப்படுத்தல் நிகழ்வும் கூட்டு பிரார்த்தனையும் ஆசீர்வாதம் வழங்குதலும் இன்று நடைபெற்றது. பாடசாலை அதிபர் திரு குகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஞானாலய குரு முதல்வரும் வடமராட்சி அறக்கட்டளை நிதியத்தின் போஷகருமான திரு மாணிக்கவாசகம் ரத்னசோதி அவர்கள் மாணவர்களுக்கு ஆற்றுப்படுத்தலையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கினர். மேலும் பரீட்சையை எதிர்கொள்ளும் மாணவர்கள் மன அமைதி, தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறையான சிந்தனையுடன் பரீட்சையை எதிர்கொண்டு சிறந்த பெறுபேறுகளை பெற வேண்டும் என மாணவர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் ஊக்கத்தையும் வழங்கினர். இந்நிகழ்வில் வடமராட்சி அறக்கட்டளை நிதியத்தின் தலைவர் மயூரன் அவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் மாணவர்களுக்கு ஞானாலய நிர்வாகத்தினரால் அப்பியாச கொப்பிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த சாதனை சாதிப்பீர்கள். சரிதான். இதுக்கு முக்கியம் உங்களுக்கு ஒரு காரணம், உங்களுடைய அதிபர், உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய முக்கியமாக உங்களுடைய அப்பா அம்மாக்கள் பட்ட பாடு. எத்தனை டியூஷன் சென்டருக்கு விட்டு அப்பாவும் பேசி எல்லோரும் கூட்டிக் கொண்டு போய் விட்டு இன்றைக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமை இந்த எக்ஸாம் எடுக்க இருக்கிறீங்க. முக்கியமாக எக்ஸாமினேஷனில் போய்க்குள்ள பதட்டப்படக்கூடாது. என்ன எல்லோரும் நல்லா படிச்சிருக்கிறீங்க, நான் நல்லா செய்வேன், நல்லா செயல்படுவேன் என்ற அந்த வைராக்கியம் இருக்கவன் முக்கியம். மற்றது உங்களுடைய நேரக்கணி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்காலர்ஷிப் பண்ணுறத ஸ்பீட் என்ன வேகம் கடகடண்டு எழுதி கொண்டு போவோம். சரியா ஏதோ ஒரு கேள்வி உங்களை மடக்கி கொண்டு யோசிக்கணும்னா அதை விட்டு மற்றதுக்கு பாஸ் பண்ணி போட்டு பிறகு நீங்கள் திரும்பி வாங்க, டைம் இருக்குது. அதுக்கு பிறகு இதெல்லாம் உங்களுக்கு கூட டீச்சர்ஸ் சொல்லி தந்துருக்கீங்க. அப்படி தானே சொல்லி தந்துருக்கேன். நீங்கள் தான் சரியான கெட்டிக்கார். போய்க்குள்ள பயப்படக்கூடாது, அதுதான் மிக முக்கியம். பயப்படுற அளவுக்கு உங்களுக்கு வராது இருந்தால் நீங்கள் அப்படி ஒரு உறுதியோட கான்ஃபிடென்ட் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு போகும்போது யாருக்கண்ணாலும் உங்களுக்கு போய்க்கணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் சொல்லி கூட போகும்போது அதுலேயே உங்களுக்கு ஒரு பழக்கம் வந்துடும். கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இதுதான் மிக முக்கியமானது. அதனுடைய நீங்கள் எல்லாரும் சிறப்பாக செய்து இந்த பாடசாலைக்கும் அதிபர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் உங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் நல்லொரு சிறப்பான ஒரு ரிசல்ட்டை எடுத்து கொடுக்கணும் என்று வேண்டிக் கொண்டு எல்லோரும் சிறப்பாக செயல்படும்போ நல்லா வருவீங்கள். நீங்கள் எல்லோரும் வருங்காலத்தில் நல்லா வரக்கூடிய ஒரு வாய்ப்பில் உள்ள பிள்ளைகள் இந்த அதிபருக்குள்ளே இருக்கிறதும் நல்லா வருவீங்கள் என்று வாழ்த்திக் கொண்டு என்னுடைய ஆசிரியரையும் முடிக்கிறேன். நன்றி. எல்லோரும் நல்ல